Godrej Money Investor Awareness Conclave April 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். அண்மை செய்தி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு சென்னை மாவட்ட கிறிஸ்தவ பேராயர்கள் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு சபைகளின் கிறிஸ்தவ பேராயர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். உதவி செய்வதற்காகத்தான் மக்களை வளர்ப்பது, குறிப்பாக இயலாதவர்கள், கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அவருடைய கண்ணீரை துடைக்க. அதுதான் இந்த பிஜேபி ஆட்களுக்கு, அந்த மத ஆட்களுக்கு பிடிக்காது. தொண்டு செய்வது, மக்களுக்கு கண்ணீரை துடைப்பது, அவர்களோடு பயணிப்பது, அவருடைய கஷ்டத்துக்கு பங்கு கொள்வது என்ற பிலாசபிலாம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. That's why they are very against us. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். உங்களுடைய குரல் மிக வலிமையாக, பலத்த குரலாக டீலிமிட்டேஷன் பில்லுக்கு குரல் கொடுத்ததை போல, நீதியை நிலைநாட்டியதை போல, நீங்கள் இன்னும் பல issues and concerns, not only the Christian minority but also at large, எல்லாருக்கும் எங்கெல்லாம் வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறதோ நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் நீதி நிலைநாட்ட இருப்பதற்காக எங்கள் மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கிறோம். தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய பயணம் நிச்சயமா வெற்றி சிறக்கும் என்று சொல்ல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கொஞ்சம் கூட டவுட் இல்லை. அதே போல் இப்போ நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கத்திலையும் எல்லா பிஷப்ஸும் சொன்னது போல நீங்கள் தீவிரமாக நிற்க நாங்கள் உங்கள் ஜெபத்தால் தாங்குகிறோம். முதல் முறையாக ஒரே தலைவர் இந்தியாவில் இந்த சட்டத்தை எதிர்த்து, மசோதாவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. அதே போல் எம்பி வில்சன் அவங்களும் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. எப்படி இந்த தொகுதி மறுவரை அந்த மசோதாவை தோற்கடித்தீங்களோ அதே போல் இதையும் தோற்கடித்து எல்லோருக்கும் நான் செய்கிற தொண்டு எல்லா மதங்களை கடந்த எல்லாருக்குமான தொண்டு, கல்வி, மருத்துவம் போன்ற ஏழை குழந்தைகள் இது போன்ற அவர்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சுட்டு காலகாலமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல இஸ்லாமிய சகோதரர்களை தனிமைப்படுத்தி அவங்கள நசுக்கிறாங்க. இப்போ அடுத்து கிறிஸ்துவ இந்த சிறுபான்மையினரை தனிமைப்படுத்தி அழிக்க, குரல் வலையை நெரிக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எனவே உங்கள்கிட்ட வந்துட்டு எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான். எஃப்சிஆர் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 20,700 எஃப்சிஆரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் 70% கிறிஸ்துவ மக்கள் சார்ந்த அந்த எஃப்சிஆர். அது போதாதுன்னு இன்னும் அதிக எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர இருக்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் இந்த சிறுபான்மை மக்கள், அதுவும் குறிப்பிட்ட நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இது இருக்கும். எப்படி நீங்க டீலிமிட்டேஷன் அந்த பில்லை அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை நீங்க டிஃபீட் பண்ணீங்களோ அதே போல எங்களுக்கு இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லையும். முதலமைச்சருடன் கிறிஸ்தவ பேராயர்கள் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். இந்த சந்திப்பின் முக்கிய சாராம்சம் என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மயிலை பேராயர் சேர்ந்த மயிலையுடைய மறை மாவட்டத்தை சேர்ந்த பேராயர்கள் இன்று ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக கிறிஸ்துவர்களுக்கு அடிப்படையில் பல்வேறு உதவிகளை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது என்றும், குறிப்பாக ரோம் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்வதற்காக அரசு சார்பில் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், அதை பெருமையோடு நன்றி கூறியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் எனவும், முதலமைச்சருக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தங்களுடைய முழு ஆதரவையும் பெறுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர் என்பதற்காக மட்டுமே எவரையும் ஆதரிக்காமல் கட்சிகளுடைய கொள்கை செயல்பாடுகள் அடிப்படையில் முடிவெடுக்க அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அடிப்படையிலே திரையில் செய்வதையெல்லாம் தரையில் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து வாக்களிக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் துண்டு பிரசுரங்கும் வழங்க இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதன் மூலம் நடிகர் விஜய்க்கு எதிராக பேராயர்கள் தற்போது முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்தும், ஒரு நடிகராக மட்டுமே, ஒரு நடிகர் அடிப்படையில் மட்டுமே நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியாது, கிறிஸ்தவர் என்பதற்காக மட்டுமே ஆதரவு தெரிவிக்க முடியாது, அதையும் மீறி ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கை செயல்பாடுகள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியும். அதன் அடிப்படையிலே திமுகவிற்கு நாங்கள் முழு ஆதரவையும் தருகிறோம் என்று பேராயர்கள் முதலமைச்சரிடம் உறுதியளித்து அதே துண்டு பிரச்சாரங்களாக செய்து அனைத்து மாவட்டங்களிலும்
கொண்டு போய் சேர்ப்பவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த துண்டு பிரசங்களில் யாருக்கு உங்கள் ஓட்டு என்ற அடிப்படையில் தமிழகத்தை கலவர பூமியாக்க கால்தூர நினைக்கும் சனாதன சக்திகளை முறியடிக்க வேண்டி இந்த காலகட்டத்தில் யாருக்கு உங்கள் ஓட்டு என்ற அடிப்படையில் திமுகவிற்கு ஆதரவாக பேராயர்கள் சார்பில் தமிழ்நாடு முழுக்க துண்டு பிரசங்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அதையும் முதலமைச்சரிடம் காட்டியிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர் என்பதற்காக மட்டுமே எவரையும் ஆதரிக்காதீர்கள் என்றும் கொள்கை கோட்பாடுகள் என்ற அடிப்படையிலே ஒரு கட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும் என்றும் பேராயர்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி. என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.